ஒரு முறை ஒரு பன்னியும் ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு ரயில்வே ட்ராக் மேல நடந்து போய்கிட்டே இருந்தது. திடீர்னு பின்னாடி பா அப்படின்னு ஒரு ட்ரெயின் சத்தம். பன்னியும் ஆட்டுக்குட்டியும் துடி துடிச்சு அப்படியே எகிரி அந்த ட்ராக்ல இருந்து பொத்துன்னு சாக்கடையில குதிச்சது. சாக்கடையில குதிச்ச பன்னிக்கு அது ஒரு ஏசி எஃபெக்ட். அப்படியே நிக்குது, அசைல. உடம்பு ஃபுல்லா சகதியும் சேரும் புழுவும். அது அந்த புழு இல்லாத கடிக்கிறது அதுக்கு ரொம்ப இன்பமா இருந்தது. சில நேரங்கள் உலக புழுக்கள் நம்மை கடிக்கும் போது அது நமக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். சிற்றின்ப பாவங்களை அனுபவிக்கும் போது அது ரொம்ப இன்பமா இருக்கும். பன்னிக்கு அப்படி ஒரு இம்பாக்ட். அது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி விழுந்தது பாருங்க, அது விழுந்த மறு நொடியே துள்ளி குதித்து எழுந்து கரைக்கு போய் உதறி எல்லா புழு சகதி எல்லாம் கீழே தள்ளி ஓடி போய் தன்னுடைய தாயோடு தன்னுடைய மந்தையோடு கூட சேர்ந்து கொண்டது. ஒரு தேவ பிள்ளை உலக கரை பட்ட உடனே அவன் ஓடி போய் உட்கார்ந்து, ஆண்டவரே உலக கரை பட்டுடுச்சு, நான் வரும்போது அந்த போஸ்டரை பார்த்துட்டேன், என் செல்போன்ல அது தேவையில்லாத நான் தட்டின அதை பார்த்துட்டேன், தேவையில்லாத அந்த நம்பர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நான் அப்படி கெடுத்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன்னு சொல்லி திரும்ப தேவ சமூகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இயேசுவின் ரத்தத்தால கழுவி அழுது புலம்பி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கு குப்பை நாற்றம் எல்லாத்தையும் வெளியே கொட்டி ஊற்றி என்னை இப்போது ஆவியின் அபிஷேகத்தால நிரப்புங்கன்னு சொல்லி நிரம்புவதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. உங்க பிள்ளையான மாறணும்னு சொல்லி அப்படி ஆண்டவர் சமூகத்துல முற்றிலுமாய் கழுவி திரும்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எழும்பி நிற்பது தான் தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் தோல்வியில பாவத்துல விழுந்து கிடக்கவே முடியாது. நீங்க சரியான தேவ பிள்ளையா இருந்தா பாவத்துல ஒரு நாள் முழுக்க நீங்க விழுந்து கிடங்க பார்க்கலாம் முடியாது. இருதயம் குத்தம், உள்ள இருந்து ஆவியானவர் துடிப்பாரு. உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னை அப்படி புரட்டி தள்ளும். உனக்குள்ள இருக்கிற சமாதானம் போயிடும், நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும். திரும்ப நீ தேவ சமூகத்துக்கு போகிற வரையிலும் உள்ள இருக்கிற ஆவி உன்னை சும்மா விடவே விட. பாவம் செஞ்ச பிறகு உள்ளக்குள்ள போராட்டம் வருதா, நீ ஆட்டுக்குட்டி. பாவம் செஞ்ச பிறகு நான் திரும்ப தேவ பிள்ளையா மாறி அந்த ஊழியத்தை கையில எடுக்கணும்னு அந்த ஆர்வம் வருதா, உண்மையாவே உன் மேல ரட்சிப்பு இருக்குது, உண்மையாவே உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருந்தா உள்ள துடிப்பு வரும், அந்த குற்ற உணர்வு வரும். ஐயோ நான் அப்பாவை வேதனைப்படுத்திட்டேன், ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்து அழுது கண்ணீரோடு நீ அழுவ. நீ சரியான ரட்சிப்பை பெற்று இருக்கிற, சரியான அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது, சரியான ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார்.